வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ரவா வெஜிடபிள் குழி பணியாரமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு சட்னியும் பண்ண போறோம். இந்த ரெண்டுமே சுவை ரொம்ப நல்லா இருக்கும். மார்னிங் டயத்துல இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம உடனடியா இதை பிரேக்ஃபாஸ்டா செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா நைஸார ரவையா எடுத்துக்கங்க. ஒருவேளை உங்களுடைய ரவை கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ்ல 2-3 தடவை சுத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட், கொஞ்சமா கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண கேப்சிகம், 2ல இருந்து 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு கரெக்டான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்தாச்சு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறமா கடைசியில தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். ஊறிட்டு இருக்க நேரத்துல நமக்கு சட்னி அரைச்சிடலாம். இந்த மிக்சி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சிய கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, ஒரு 2-3 புதினா இலைகள் சேர்த்துக்கங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம். இதுல சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன மூடி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். புளிக்கு பதில் நான் லெமன் ஜூஸ் சேர்த்திருக்கேன். இப்ப இதை நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட 2 சின்ன சைஸ் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. நல்ல வாசனையா இருக்கும். அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். தாளிப்ப சட்னியில சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 15 நிமிஷம் ஆச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன்ல பாதி சமையல் சோடா சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்படி இருந்தா பணியாரம் ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. கறிவேப்பிலை இலைகளை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பணியாரத்தை ஊத்திடலாம். இந்த தாளிப்பு இந்த பணியாரத்துக்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். ஸ்டவ்ல பணியாரக்கல் போட்டு சூடு பண்ணிருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துடலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். அது ஒரு சைடு வெந்து வர்றதுக்கு 2ல இருந்து 3 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் ஆச்சு. ஒவ்வொன்னையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு சுத்திலும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க.
திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட வேண்டாம், அந்த சைடும் வேகட்டும். இப்ப திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். மொறு மொறுன்னு கமகமன் வாசனையோட சுவையான வெஜிடபிள் ரவா குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் ஊத்தி எடுத்துடலாம். உடனடி ரவா வெஜிடபிள் குழி பணியாரமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா வித்தியாசமான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பணியாரத்தை நம்ம நினைச்ச மாத்திரத்துல உடனடியா செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்டா மட்டும் இல்லாம ஈவினிங் டைம் ஸ்நாக்கா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.